வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஸ்ப்ரிங் ஆஃப் யூத்தோடைய நெக்ஸ்ட் 2 எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே இருந்து வர எபிசோடை நம்ம ரெண்டாகவே பார்த்துடலாம். கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, சாரி ஃபார் த டிலே. ஓகே, இப்போதைக்கு நம்ம மெயினாக வீடியோக்குள்ளே போயிடலாம். போன எபிசோடு எங்கே ஃபினிஷ் ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அதாவது நம்ம போமோடைய ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் அந்த இடத்துல போம் வந்து நான் வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டேன்ற மாரி அவங்க அம்மா கிட்ட சந்தோஷமாக பேச, அவங்க அம்மாவுமே நீ கடைசியாக ஜெயிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அவள் கூட கடைசியாக சந்தோஷமாக பேசுகிறாங்க. அதான் கடைசி நிகழ்வு இவங்க 2 பேருக்குமே. அந்த இடத்துல போம் நம்ம நினச்சதை நடந்துச்சு, நான் ஜெயிச்சிட்டேன்ற மாரி சொல்ல, நான் உன்னை தான் பார்க்க வரேன்னு அவங்க அம்மா சொல்லின்னு இருக்காங்க. அப்படியே அவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸிங்காக பேசின்னு இருக்கேன். ஆனால் இவங்க சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நிலைக்காதுன்ற மாரி அந்த இடத்துல ஒரு சம்பவம் ஏற்பட வருது. அதாவது இதான் போம் அவங்க அம்மா கிட்ட பேசுகிற கடைசி தருணம். அதுக்கேற்ற மாரி இவங்க கார் ஓட்டி ஏறும்போது முன்னாடி ஒரு பிளாக் கலர் எஸ்யூவி கார் இவங்களை ஏற்றி அடித்து தூக்கிடுது. கடைசியாக போம் அந்த இடத்துல அவங்க அம்மாவுடைய குரலை கேட்க அந்த இடத்துல காலும் கட் ஆகுது. அதுலேருந்து இறங்குந்து யாருன்னு நமக்கு நல்லா தெரியும், டேயாங்குடைய அப்பா. அதுக்கு அடுத்ததாக சிஓ தான் அதுக்குள்ளே இருந்தது. அவங்க 2 பேரும் இந்த இடத்துல போமுடைய அம்மாவை ஈஸியாக சாய்க்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு சரியாக காமிக்கல. அவங்க ஹெல்ப்புன்ற மாதிரி தான் கத்துறாங்க. இதுக்கப்புறம் போம் கிட்ட ஆர்கன் டொனேட் பண்ணுறதுக்கான லெட்டர் தராங்க. ஆனால் போம் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற தெரியல. அவங்க அம்மா இறந்ததை அவங்களால தாங்கிக்க முடியல. அந்த இடத்துல சாகையோடைய அம்மா தான் எவ்வளோ சொல்லி இவகிட்ட புரிய வைக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க அம்மாவை எழுந்திருக்கதா சொல்கிறாங்க. இதுக்கு இவங்க ஒத்துக்கலன்னு தெரியுது ஆர்கன் டொனேட் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல போமை காமிச்சா போம் ஏஞ்சிருக்காங்க. ஏஞ்சிருக்கும்போது பக்கத்தில் இந்தமாரி டே அங்கே இருக்கார். டே என்கிட்ட என்ன நடந்துச்சு, சாகி எங்கே இருக்கான்ற மாரி அதெல்லாம் கேட்க, அதை பற்றி நீ கவலைப்படாத, அவன் எங்கேயோ குடிச்சிட்டு போயிருக்கான், அவன் அவனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதா சொன்னான்ற மாரி இவர் சொல்லின்னு இருக்காரு. அதால் நீ எதுவும் கவலைப்படாத, நீ கொஞ்சம் அமைதியாருன்ற மாரி இந்த இடத்துல இவர் சொல்லின்னு இருக்க. இந்த பக்கம் சாகையை காமிச்சா அவர் ஸ்ட்ரைட்டாக சொன்ன மாதிரி சியாங்குடைய வீட்டுக்கு தான் போயிருக்காரு. அந்த இடத்துல குடிச்சிட்டு சியாங்கிட்ட பிரச்சனை பண்ண, சியாங்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சியாங்கால இவரை வீட்டில் கூட வச்சுருக்க முடியாது. அதில் வெறும் 2 வாரம் வேணும்னா வீட்டில் தங்கிக்கோன்ற மாதிரி தான் சியாங் வீட்டில் தங்க வச்சுருக்காரு. ஆனால் ஹீரோ சியாங் சொன்னது எதுவுமே கேட்காம இந்த பக்கம் அவருக்கு அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவங்கள் தான் மண்டைக்குள்ளார ஓடுது. அதை இவர் இன்னும் ரீகால் பண்ணணுன்னு இருக்காரு. இவருக்கு ஒன்றும் கன்ஃபர்மேஷனாக தெரியாது. இவருடைய கண் வந்து இந்த மாதிரி போமோடைய அம்மாவுடைய கண்ணுன்ற விஷயம் அதை கன்ஃபார்ம் பண்ணலான்னு இருக்காரு. இந்த பக்கம் சியாங்கும் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட வரலையான்னு போது சரின்ற மாதிரி இந்த இடத்துல இவரும் போய் உட்காந்து சாப்பிட, அந்த பக்கம் போமோடைய இடத்த காமிச்சா அந்த இடத்துல ஆண்ட் என்ன கேட்குறாங்கன்னா எதுக்கு சாகி வீட்டுக்கு வரலன்ற மாதிரி கேட்க, அந்த இடத்துல போமுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. அவன் வந்து அவனுடைய ஃப்ரெண்டு வீட்டில் தங்குறான்னு சொல்லும்போது ஆண்ட்டுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இந்த சீனை காமிக்கும்போது ஆர்கன் டொனேட் பண்ண அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அகெயின் ஹீரோ வந்திருக்காரு. அந்த இடத்துல யார் இவருக்கு ஆர்கன் டொனேட் பண்ணதுன்னு இவர் செக் பண்ணலான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலுடைய பாலிசி படி அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல இவருக்கு இதான் போமுடைய அம்மாவுடைய கண்ணுன்னு சில நினைவுகள் மூலியமாக தெரியுது. அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சரில் கூட்டின்னு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போம் வெளியே கதறின்னு இருக்காங்க. போமுக்கு துளி கொடுந்த மாரி ஆர்கன் டொனேட் பண்ணுறதுல விருப்பம் கிடையாது. என்னமோ ஒரு மூலியமாக தான் போம் ஆர்கன் டொனேட் பண்ணுறதுல சைன் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாரி அவங்க அம்மா சாகை கிட்ட சந்தோஷமாக பேசுகிறாங்க. இது ஒரு ஆளுக்கு சாகைக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அந்தமாரி போமுடைய அம்மாவுடைய கண்ணை வச்சுருக்காருல. இப்படிலாம் இருக்கும்போது சாகைக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. அதாவது சிஓ தான் இந்தமாரி போமோடைய அம்மாவை கொண்டு இருக்காங்கன்ற விஷயம் இந்தமாரி கிட்டத்தட்ட ஹீரோவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அந்த சில நினைவுகள் மூலியமாக அதில் ஹீரோ ஷாக்காக இருக்கார். ஹீரோ இப்போதைக்கு அந்த ஆக்சிடென்ட் சைட்டில் தான் இருக்கார். அதாவது போமோடைய அம்மா ஆக்சிடென்ட் ஆகிருக்குல்ல, அந்த இடத்துல தான் ஹீரோ இருக்கார். அந்த இடத்துல தான் இந்த விஷயங்கள்லாம் இவருக்கு மெமரியாக இது மொத்தத்தையும் டேயங்களுடைய அப்பா பார்த்துன்னு தான் இருப்பார். அவரு ஸ்ட்ரைட்டாக சிஓக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் போமுடைய அம்மாவுடைய ஆக்சிடென்ட் சைட்டில் சாகா இருக்கான்னு சொல்ல, அதே சமயத்திலே நம்ம ஹீரோ முன்னாடி இருந்த டீம் தான் க்ரௌனுன்றது அந்த க்ரௌனுக்கான புது பாட்டு எழுதலான்னு இருக்காங்க. இப்போதைக்கு ஜீனா வந்து போமுடைய பாட்டை திருடலான்னு இருக்காங்க. அதுக்கேற்ற மாரி போம் கிட்ட அவங்க பாட்டை யூஸ் பண்ணிக்கலாமான்ற மாரி கேட்டுன்னு இருக்கேன். போம் வந்து சாகாயை இந்தமாரி காணாமல் போனலே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு அவங்க சொன்ன வார்த்தையை கூட கேட்கல. அதுக்கேற்ற மாரி இப்போதைக்கு க்ரௌனுக்கான புது பாட்டு ரெடி ஆகிடுச்சுன்னு இவங்க சிஓ கிட்ட தந்துடுறாங்க ஜீனா. இந்தமாரி ஒரு சீன் இருக்கும்போது போமும் அவங்க ஆன்ட்டியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. என்னென்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பேர்டரில் விக்டிம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கார் ஆக்சிடெண்ட் அதில் இந்தமாரி ஹிட் அண்ட் ரன் கேஸாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது வரைக்கும் விட்னஸ் யாருன்னு தெரில, அதை அவங்க பார்த்ததா சொல்லியிருக்காங்கன்ற மாரி இவங்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றி எந்த டீட்டெயிலுமே இல்லைன்னு சொல்லும்போது கடைசி அந்த விட்னஸ்மே உள்ளார வராரு. அது ஹீரோ தான். ஹீரோ உள்ளார வந்து எல்லாத்தையும் சொல்லலான்னு பார்த்தா அவரால் போமை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியல. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. அதில் அவர் தள்ளி போயிடுறாரு. இந்த இடத்துல போலீஸுமே இதை பெருசாக கண்டுக்க தேவையில்ல, இது ஃப்ராங்காக இருக்கும், எவனோ ஒருத்தவன் உங்களை ஏமாற்றிருக்கான், நம்பாதீங்கன்னு போலீஸ் சொல்லிடுறாங்க.
ஹீரோ அந்த இடத்துல இருந்து தான் எல்லாத்தையும் பார்த்துன்னு இருப்பார். இதே சமயத்துலேயே டேயாங்கை காமிச்சா டேயாங் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அப்பாவை பார்க்க போயிருப்பார். அவங்க அப்பா கிட்ட பேசும்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் எல்லாருமே டாக்டராக தான் இருந்திருக்காங்க, எல்லாருமே அதுக்காக தான் ஆசைப்பட்டிருக்காங்க. நீ இந்த வாட்டி க்ரௌனில் சேரா, நீ வேணும்னா சாகியை ஓவர் டேக் பண்ணா நீ அந்த பேனில் இருக்கலாம், எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு திடீர்னு இவர் எப்படி முடிவு மாட்டினாருன்னு தெரியல. இதுக்கு பின்னாடி எதனாச்சும் காரணம் இருக்கும். அதுக்கேற்ற மாரி இவர் சொல்லியிருக்க. இந்த பக்கம் டேயங்குடைய ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிச்சா டேயங் வந்து கலர் பிளைண்டுன்னு நினைக்கிறேன், சரியா தெரில. இருந்தாலும் டேயங்க்கு என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குது, சம்திங் கலர் பிளைண்டுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் அவங்க அப்பா சொன்ன அதிர்ச்சியில் இந்த பக்கம் டேயங் கிளம்புறாரு. இந்த பக்கம் போமை காமிச்சா போமுக்கு லிப்ஸ்டிக்கை வந்து யூரி போட்டுன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் இன்னும் லிப்ஸ் ஏன் இவ்வளோ ட்ரையாக இருக்குன்ற மாதிரி இவங்க பேச, அதை கேட்டோடனே இவங்களுக்கு சாகியோடைய ஞாபகம் வந்துடுது. அவர் கேஸ் கொடுத்த அந்த சில தருணங்கள் ஞாபகம் வர. இதுக்கு நடுவில் சாகியும் வெளியே இருந்து எல்லாத்தையும் பார்த்து தான் இருப்பார். போமா தூரத்துலேருந்து கண்காணிச்சுன்னு தான் இருக்கார். இப்படியே நம்ம பில்டிங் பக்கம் வந்தால் அந்த இடத்துல சிஇஓவும் டேயாங்குடைய அப்பாவும் பேசுகிறாங்க. அந்த இடத்துல சிஇஓ உண்மையாலுமே அவன் அந்த ஆக்சிடென்ட் சைட்டில் இருந்தானா அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்திருக்குமான்னு போது, எதுக்கடா அதை பார்த்து பயப்படுற, அவனுக்கு எது ஞாபகம் வந்தாலும் அவன்கிட்ட ப்ரூஃப் கிடையாது, அவன் என்ன போலீஸ்கிட்ட போய் இதெல்லாமா சொல்ல போகிறான், போலீஸ்லாம் இதில் கண்டுக்காதுன்ற மாதிரி இவர் சொல்ல. இந்த பக்கம் ஹீரோ டேயாங்கிட்ட ஃபோன் பேசுகிறாரு. டேயாங்கிட்ட இந்த மாதிரி நான் போமை பார்க்கணும் கூட்டான்ற மாதிரி சொல்ல, அதே சமயத்தில் க்ரௌனோடைய பாட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு சியாங் இந்த பக்கம் சொல்லின்னு இருக்காரு. இந்த பக்கம் போமா அந்த இடத்துல உட்காந்துன்னு சாகிக்கு என்ன நடந்துச்சுன்னா உன்னை அவனை பற்றியே கவலையாக இருக்க. இந்த பக்கம் டேயாங் வந்து சாகி உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான், வா போய் பார்க்கலான்ற மாரி போமை கொண்டு போக, போமை ரொம்ப சந்தோஷமாக சாகியை பார்க்க போகிறாங்க. ஆனால் சாகியை பார்க்க போனால் அந்த இடத்துல சாகி கொஞ்சம் கவலையாக சோகமாக இருக்கேன். இவங்களுமே சாகிக்கு என்னாச்சுன்னு இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுன்னு இருக்கும்போது சாகி அது எதுக்குமே பதில் சொல்லாமல், நான் பேண்டை விட்டு போகிறேன், என்னால் இதுக்கு மேலேருந்து உங்களுக்கு எந்த கஷ்டமும் தேவையில்லைன்னு, எதுக்கு பேண்டை விட்டு போகிறேன்னே தெரியாமல் பேண்டை விட்டு போகிறேன்னு சொல்ல, அந்த இடத்துல டேயாங் நீ இன்னொரு பாட்டி போமை காயப்படுத்தினா உன்னை அடிப்பன்ற மாரி சாகியை அடிச்சிடுறாரு. இந்த பக்கம் போமோடைய வீட்டில் ஆனால் சில கார்லாம் வாட்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. அதை யூரியுமே லைட்டாக நோட்டீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியல. இதுக்கு நடுவில் அதாவது இந்த குரூப்லேயே ஜின்னு ஒரு பையன் இருப்பான், அவன் வீட்டுக்கு வந்திருக்கேன், என்னடா உனக்கு பிரச்சனைன்னு அந்த ஆண்ட்டுக்கும் அந்த ஜின்னுன்றவனுக்கும் பிரச்சனை போயின்னு இருக்கு. இவன் வந்து நான் பேண்ட் விஷயமா ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்தேன்னு இந்த ஜின்குன்ற பையன் பேசின்னு இருக்கான். இந்த சீன் அப்படியே காமிச்சிட்டு பேரலாக இந்த பக்கம் டேயாங் ஹீரோயினை காமிச்சா டேயாங் வந்து ஹீரோயினை ட்ரிங்க் பண்ண கூப்பிட சரின்னு சொல்லிட்டு போமும் ட்ரிங்க் பண்ணுறாங்க. கடைசியாக டேயாங் வந்து அவருடைய மனசில் இருக்கிற விஷயத்த போம் கிட்ட சொல்ல, ஆனால் போம் என்ன சொல்கிறாங்கன்னா என்னால் இதை ஏற்றுக்க முடியாது, நான் உன்னை ஜஸ்ட்டு பிரதராக தான் பார்க்குறேன்ற மாரி சொல்ல, என்னன்னு உன்னுடைய ஃபீலிங்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லும்போது டேயாங் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாரு. ஆனால் இப்போதைக்கு போம் அதை ஏற்றுக்கிற நிலைமையில் இல்லை. போம் என்னுடைய மனசில் வேற ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போக, அதே சமயத்துலேயே சாகி வந்து பெரிய புடுங்கி ஆட்டம் சிஓவுடைய காரை ஓடிக்க சிஓ செமக்கடுப்பாயிட்டாரு. சாகி வந்து எனக்கு எல்லாமே தெரியும்டா, உங்களை நான் சும்மா விட போகிறதுன்னு கத்தின்னு இருக்கேன். அந்த இடத்துல டேயாங்குடைய போவோம் உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்காடான்னு மிகப்பெரிய பாயிண்ட் வைக்க, ஆனால் இவர்கிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது. அந்த இடத்துல சிஓவாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்ததாக டேயாங்குடைய அப்பா எல்லாருமே இந்தமாரி நம்ம சாகியை லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்க, சாகிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, என்ன பண்ணி வச்சாருன்னு தெரில, காரை வேற உடச்சிருக்காரு. இந்தமாரி அங்கே சம்பவமாக இருக்கும்போது இந்த பக்கம் பூமை காமிச்சா பூம் வீட்டுக்கு வெளியே ஒரு பார்சல் இருக்குது, டேயாங் தான் வச்சுருக்காரு. அதை இவங்க எடுக்காமல் ஒரு ஸ்டிக்கி நோட் வைக்க திரும்ப அந்த இடத்துக்கு டேயாங் வைக்கும்போது அந்த ஸ்டிக்கி நோட்டை படிக்கிறாரு. என்னால் உன்னோட ஃபீலிங்ஸை ஏற்றுக்க முடியாது, என்னை மன்னிச்சிரு, நம்ம எப்பயும் போல் இருக்கலான்ற மாதிரி தான் அவங்க எழுதியிருக்காங்க. இதெல்லாம் அவருக்கு ஒரு மாதிரி சோகமாக இருக்கேன். அதே சமயத்தில் பேண்ட் மெம்பர்ஸ் கிட்ட சாகி இதுக்கு மேலேருந்து பேண்டில் இல்லைன்ற மாரி போம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக டேயாங் வந்து நேற்று நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி போம் கிட்ட பேசினா போம் அதை பற்றி பெருசாகவே கண்டுக்கல. இதுக்கு நடுவில் டேயாங்குடைய அப்பா அடிக்கடிக்கு போமை இந்த பக்கம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு சில சீன்லாம் நம்ம காமிச்சதுக்கப்புறம் டேயாங் எனக்கும் போமுக்கும் எதுவும் இல்லைன்ட்டோன்னே அவளோட வீட்டில் நான் எதுக்கு இருக்கணும்னு திரும்ப அவருடைய அப்பாவுடைய வீட்டுக்கே வரேன். இதுக்கு நடுவில் போம் செம கஷ்டத்தில் இருக்காங்க. அடுத்த நாள் வேலைக்கு போகும்போது இவங்களுடைய பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு, இவங்களுக்கு தெரியாமல் ரிலீஸ் ஆகிருக்கு. ஏன்னா இவங்க தான் ஓனர்ஷிப், இவங்கக்கிட்ட கேட்டிருக்கணும். ஆக்சுவலி ஜீனா அதை தான் கேட்க வந்திருப்பாங்க, ஆனால் மழுப்பிட்டாங்க போல். இந்த இடத்துல இந்த சாங்கை கேட்டு போம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இது இவங்களுடைய சாங்கை இப்போதைக்கு க்ரௌனுக்காக சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் டேயாங் வீட்டுக்கு வந்திருப்பாரு. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பாவை தான் பார்க்குறாரு. அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்கிறாரு. அதாவது இதுக்கு மேலேருந்து டேயாங் பேண்ட்லேயும் இருக்கலாம், சாங்கை பாடலான்னு சொல்கிறாரு. ஆனால் இந்தமாரி
ஆக்சுவலி நம்ம போமோடைய பேண்டில் இருக்க வேணான்னு அவர் சொல்கிறாரு. இப்போதைக்கு டேயாங்க்குன்னு ஒரு புது பேண்டை அவர் சூஸ் பண்ணிட்டாரு. அது க்ரௌண்ட் ஒன்று லீடரா இதுக்கு மேலேருந்து டேயாங் இருக்க போகிறாருன்ற மாதிரி அவங்க அப்பா சொல்ல இது டேயாங்கே ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது. இந்த பக்கம் போம் அந்த சாங்கை கேட்டு ரொம்ப ஷாக்காக இருப்பாங்க. ஏன்னா இது இவங்களுடைய சாங். அதை கேட்கணுன்னு இவங்க ஸ்ட்ரெயிட்டாக இந்தமாரி அந்த ஜோ அண்ட் ஜோ கம்பெனிக்கு போகிறாங்க. இந்த விஷயத்தை ஹீரோவுமே கேட்டிருப்பாரு. அந்த சாங் போம்துன்னு ஹீரோவுக்குமே தெரியும். ஜோ அண்ட் ஜோவில் இது மொத்தமே என்னுடைய டெடிகேஷன்ற மாரி ஜீனா சொல்லியிருப்பாங்க. இந்த சாங்கை அவங்க தான் ரெப்யூட்டேஷன் பண்ணதாகவும் இந்த பக்கம் சொல்லின்னு இருக்காங்க. ஆனால் இது முழுக்கவே கிம்போமோடைய சாங். அந்த சாங்கை தான் இவங்க லைட்டாக எடுத்து போட்டிருக்காங்க. இவங்க இந்த பக்கம் இந்த சாங் போம்துன்ற மாரி எங்கேயும் மென்ஷன் பண்ணல. கிரெடிட் கொடுத்தா கூட பரவாயில்ல, ஆனால் எதுவுமே தெரில. அதே கேட்கலாம். இந்த பக்கம் ஹீரோயினி போகலான்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. வந்து நீ போக தேவையில்லன்ற மாரி லைட்டாக தடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஹீரோயினி கிடச்சா அந்த ஜோ அண்ட் ஜோ கம்பெனிக்கு போயிட்டாங்க. போகிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஜீனா கிட்ட ஒரு சின்ன பேச்சுவார்த்தைகள் போகுது. ஜீனா கிட்ட இந்த மாரி இது என்னுடைய சாங், இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலான்ற மாரி இவங்க சாங்க்கான கிரெடிட்டை கொடுக்காத விஷயத்தை பற்றி இவங்க பேசின்னு இருக்க. அந்த இடத்துல ஜீனா இதை கண்டுக்கிற மாதிரியே தெரியல. பெருசாக போமை இவங்க கண்டுக்கிற மாதிரியே தெரியல. போம் வந்து எவ்வளவோ இவங்க பாட்டை பற்றி எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணாலும் அந்த இடத்துல இது ஜீனா கேட்காம இது இவங்க சாங் தான் சொல்கிறாங்க. ஜீனா ஸ்ட்ரைட்டாக செக்யூரிட்டியை கூப்பிட்டு இந்தமாரி போமை தூக்கின்னு போக சொல்கிறாங்க. போமே என்னால் போக முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல ரெண்டு பேருக்குள்ளார வாக்குவாதம் நடக்கும்போதே அந்த இடத்துக்கு செக்யூரிட்டிஸ்லாம் வந்துடுறாங்க. போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து இந்தமாரி ஆக்சுவலி நம்ம போமா பிடிச்சின்னு போயிடறாங்க. பிடிச்சின்னு இந்தமாரி இவங்க கிரிமினல்னு சொல்லிட்டு தான் இவங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே கூட்டின்னு போகிறாங்க. ஏன்னா ஜீனா அப்படி தான் ரிப்போர்ட் தந்திருப்பாங்க. இந்த பக்கம் இந்த சாங்கை சிஓவும் பார்த்துருப்பாரு. பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சிஓவுக்கு இருந்திருக்கும். இந்த சாங்கை எங்கேயோ கேட்ட மாரி. அது வரைக்கும் ஜீனா உண்மையை சொல்கிறாங்க, இது கிம்போமுடைய சாங் தான். இந்த பக்கம் அவங்க அப்பா கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கதா இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி கிம்போமுடைய சாங்கை இதுக்காக தான் இவங்க எடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது. அதே சமயத்தில் நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டார். வந்து அந்த இடத்துல ஹீரோயினை கூட்டின்னு போகிறதா சொல்கிறாரு. சரின்ற மாதிரி அந்த இடத்துல போலீஸ்லாம் விட்டுறாங்க. இருந்தாலும் என்னுடைய விஷயத்த நானே பார்த்துப்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹீரோயினிக்கு சண்டை வருது. அந்த இடத்துல ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னை தனியாக விட்டு போயிட்ட, இதேமாதிரி திரும்ப போக மாட்டேன்னு என்ன நிச்சயன்ற மாரி சில பாயிண்டில் வச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் போயின்னு இருக்க மாரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் டேயாங் க்ரௌனுடைய புது லீடருக்காக ட்ரைனிங்லாம் எடுத்துன்னு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி ஜோ அண்ட் ஜோலுமே இதை ஒத்துக்கிறாங்க. அதே சமயத்தில் சில ரிப்போர்ட்லாம் ஜீனாவுக்கு எதிராக வரதா செய்து இது கிம்போமுடைய சாங்குன்ற மாதிரி ஹீரோ எவ்வளவோ இதை அலிகேஷனாக நம்ம சோஷியல் மீடியா மூலியமாக மூவ் பண்ணலான்னு பார்த்தாலும் அந்த சோஷியல் மீடியாவை மொத்தமாக பிளாக் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஹீரோவுக்கும் தெரியல. ஹீரோயின் இதை லாயரை வச்சு மூவ் பண்ணலான்னு பார்த்தா எந்த லாயருமே ஒத்துக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இவங்க மோதுறது ஜோ அண்ட் ஜோன்ற ஒரு கம்பெனி. ஒரு சிங்கிள் ஆளால் கண்டிப்பாக அவ்வளோ பெரிய கம்பெனி கூட மோத முடியாது. அதே சமயத்தில் ஹீரோ வந்து ஜீனாவுக்கு லைட்டாக சவால் வர்றாரு. ஜீனாவும் ஹீரோவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் போகுது. பூமோடைய சாங்கை வச்சு நீ எதுக்கு அப்படி பண்ணன்ற மாரி அவங்க நினச்சிருந்தா புது சாங் கூட க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் டைம் பிரகாரம் இல்லைன்றதுனால தான் அவங்க பூமோடைய சாங் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் இங்கே ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் போகிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அதே சமயத்தில் சாகை திரும்ப வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தோடனே அங்கே இருக்கிறவங்களாம் செம்ம சந்தோஷமாக பார்க்குறாங்க. அது வகையில் இவர் எப்பயும் போல் சாகையை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணு நீ வந்ததில் சந்தோஷன்ற மாரி அந்த இடத்துல பேசின்னு இருக்கேன். அந்த சமயத்தில் இந்த ஃபேமிலிக்குள்ளாரே ஒரு சின்ன கலவரம் மாட்டம் சும்மா ஃபன் பண்ண இருக்காங்க இந்த இடத்துல. அந்த சீனை நமக்கு காமிக்க இந்த பக்கம் சாகாய் போன எபிசோட் தான் நான் பேண்டை விட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி சாகாய் இந்த இடத்துல வரும்போது எதுக்கு பேண்டை விட்டு போனோன்னு ஜின்குக்கோ சாகாய்க்கோ ஒரு சின்ன சண்டை ஏற்படுற மாதிரி இருந்தாலும் இவர் எப்படியோ இந்த பக்கம் ஜின்குவை சமாதானப்படுத்திடுறாங்க. சமாதானப்படுத்தும் போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன க்ரஷ் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் திடீர்னு ஹக் பண்ணிக்க இந்த ஒரு சீனில் நமக்கு காமிச்சிட்டு இந்த பக்கம் ஜீனாவை காமிக்கிறாங்க. ஜீனா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தமாதிரி சாகாய் இவங்க காரை உடச்சிருப்பாங்களா அந்த சில விஷயங்கள்லாம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதை நாங்கள் லீகலாக தான் ஆக்ஷன் பண்ணியிருக்கோம் இவங்க கிட்டே இருக்கக்கூடிய சில ப்ரூஃப் எல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. அது போம்கே ஷாக்காக தான் இருக்குது. இவன் எதுக்கு இந்த மாதிரி சிஓடைய காரை உடைக்கணும்னு. இருந்தாலுமே இந்த மாதிரியான சில டீல்லாம் போகும்போது எப்படியோ ஜீனா ஹீரோயினி வெளியானப்போ அந்த இடத்துல ஹீரோ வந்து நான் இதுக்கு மேலே வந்து உன்னை தனியாக விட மாட்டேன்னு ஒரு வாக்கு தராரு. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம டீம் அகெயின் அசம்பிள் ஆகிடுது. ஹீரோவும் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்த மாதிரி தெரியுது. ஹீரோவுமே இதுக்கு மேலே நான் தனியாக விட மாட்டேன் உன் கூட தான் இருப்பேன்ற மாரி ஹீரோ சொல்ல அதில் போமுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதால் இந்த பக்கம் டீமுமே அசம்பிள் ஆக இந்த பக்கம் டேயாங்க இவங்க குரூப்போடைய அஃபிஷியல் லீடராக இவங்க அறிவிக்கலான்னு இருக்காங்க. இப்போது அன்அஃபிஷியலாக தான் இருக்காரு. அதில் க்ரௌன் டீமை கூட்டு இந்த மாதிரி இவன் தான் அவங்களுக்கான புது லீடருன்ற மாரி நம்ம டேயாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. க்ரௌன் டீமுக்கே அது கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. ஏன்னா சாகாய் தான் புது லீடராக எதிர்பார்த்தாங்க. ஏன்னா சாகாய் தான் மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டி இது வரைக்கும் வந்து இழுக்கிறாரு. இதுக்கு நடுவில் பொம்மை வீட்டில் காமிச்சா அவங்க ரொம்ப சேடாக இருக்காங்க. ஏன்னா அவங்க பாட்டு விஷயம் அது இதுன்னு மிகப்பெரிய தலைவலிகள்லாம் இருக்குது. அதில் ரொம்ப சேகட்டாக அவங்க எழுதுன்னு இருக்குது. இதை அந்த சைட்லேருந்து நம்ம ஹீரோவை பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு தெரியல. அடுத்த நாள் பொம்மை எப்படின்னா சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பொம்மை ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்காங்க. அவங்களே திட்டி விடுற மாதிரி தெரியுது. அதெல்லாம் இந்த பக்கம்
இவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளாரே சின்ன வாக்குவாதங்கள் போயின்னு இருக்குது. இதுக்கு நடுவுலேயே நமக்கு டே அங்கே காமிக்கிறாங்க. டேங் வந்து ஒரு மிடில் ஸ்கூலில் இருந்ததை யோசிச்சு பார்க்குறாரு. அதாவது இந்த மாதிரி பொம்மை இருந்திருப்பாங்க, பொம்மை இவர் எப்படி சந்திச்சாங்கன்னு அந்த சம்பவங்களை இவர் யோசிச்சு பார்த்து கொஞ்சம் சேட் ஆகிறாரு. போம் கிட்ட பேசணும்னு இவருக்கு தோணுது. அதுக்கேற்ற மாதிரி திரும்ப காம்பஸ்க்கு வராரு காலேஜுக்கு. ஆனால் அந்த இடத்துல போம் கிடையாது. இதுக்கும் நடுவில் நமக்கு போமை காமிச்சா போம் செம தலைவலியில் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போம் மயங்கி விழுற மாதிரி போக அந்த இடத்துக்கு சாகாய் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அதாவது அவள் காதில் ஹெட்செட் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் கேட்குற பாட்டை கேட்க விட்றது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் இவங்க 2 பேரும் கொஞ்சம் எமோஷ்னலாகவும் பேசிக்கிறாங்க. இந்த கனெக்ஷன் சீன் இப்படி இருக்கும்போது பூமை எப்படியோ சமாதானப்படுத்துறதுனால திரும்ப பேண்டை இவங்க கூட்டுறாங்க. பேண்டை கூட்டுறது மட்டும் இல்லாமல் நம்ம 4 பேர் மட்டும் தான் இந்த பேண்டில், நம்ம இதுக்கு மேலேருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கலான்னு இவங்க சொல்கிறாங்க. அந்த இடத்துல 4 பேர் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்களே. டே அங்கே ஒரு ஆளாக கூட மறிச்சிருக்க மாட்டாங்க. டே அங்கே கடுப்பை அந்த இடத்த விட்டு போக இதை போம் பார்த்துட்டு டே அங்கிட்ட பேச வரும்போது டே அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னுடைய ஃபீலிங்ஸுக்கு ரெஸ்பெக்ட் தரல, உனக்கு எதுவுமே புரியலைன்ற மாரி போமை தான் திட்ட செய்கிறாரு. அந்த இடத்துல போமுக்கும் இவருக்கு ஒரு சின்ன சண்டை ஏற்படுது. இதுக்கு மேலேருந்து நான் உன் பக்கத்தில் வர மாட்டேன் டேயாங் சொல்கிறாரு. இதுக்கு மேலேருந்து நம்ம 2 பேருக்குள்ளார எதுவும் கிடையாதுன்னு டேயாங்க்கும் போமுக்கும் ஒரு சின்ன சண்டை ஏற்படுதுன்னு சொல்லலாம். அந்த பக்கம் பெருசாக போம் கிட்ட எதுவும் பேசாமல் அந்த இடத்த விட்டு டேயாங் வந்துடுறாரு. நெக்ஸ்ட் தான் டேயாங்க க்ரௌனுடைய அஃபிஷியல் மெம்பராக மாற்றுறதுக்கான வீடியோவில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. க்ரௌனுக்கு புது லீடராக டேயாங் வந்திருக்குது. இவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது. அது மொத்தத்தையும் இவங்க பார்த்துன்னு இருக்க டேயாங்கோடைய வீடியோ ரிலீஸ் ஆகுது. இந்த பக்கம் நம்ம டீம்மேட்டர்ஸ் மொத்த பேருமே அதை பார்த்து ஒரு மாதிரி ஷாக்கில் இருக்காங்க. இந்த ஒரு ஷாக்லேயே இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறேன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இது மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஆஃப் அண்ட் கைஸ் வர்ட்டா.